குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் குவாண்டம் மெக்கானிக்ஸில் டி ப்ரோக்லி ரிலேஷன். இந்த டி ப்ரோக்லி ரிலேஷன் எடுத்துட்டோம்னா நமக்கு நார்மலாக ஹையர் செகண்டரி ஸ்கூல் லெவல்லே தெரியும். லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் டிவைட் பை எம்வி அண்டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி இஸ் கால்ட் அஸ் அ மொமெண்டம் பி. இட் இஸ் நார்மல் ரிலேஷன். வேவ் லென்த்துக்கும் மொமெண்டத்துக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன், தட் இஸ் அ வேவ் பார்ட்டிக்கல் ரிலேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ரிலேஷன் இஸ் அ ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை பேஸ் பண்ணுது. ஸோ தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் ஐன்ஸ்டீன் சொன்ன தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் இட்ஸ் அ ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. இதில் புதுசாக ஒரு டேர்ம் தட் இஸ் ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ். இதில் வந்து ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் பர்பஸ்க்கு, டிஆர்பி மாதிரியான எக்ஸாம் பர்பஸ்க்கு நமக்கு அந்த 1 மார்க் அந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் ஓரியன்ட் மட்டும் பார்த்துக்கலாம். ரொம்ப உள்ளே போனோம்னா அந்த எக்ஸ்ப்ளனேஷன் டெரிவேஷனில் நிறைய வரும். அந்தளவுக்கு நமக்கு தேவையில்லை. அந்த டெரிவேஷனோட ரிசல்ட் என்ன சொல்லுது, அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி எப்படியெல்லாம் வந்து அந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்கன்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இதில் ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ் எம் நமக்கு நார்மலாக தெரியும். மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இதில் நமக்கு நார்மலாக எழுதுகிற எம்வி. இந்த எம் அப்படிங்கிறது மாஸ். அந்த மாஸ் எப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட், இட் மே பி எலக்ட்ரான் ஆர் எனி ஆப்ஜெக்ட், ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது தட் இஸ் வி நோ த மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு வி, தட் இஸ் பி இஸ் ஈக்குவல் டு எம்வி. அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் இருக்கும்போது, அதே ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு எம் நாட் வி, தட் இஸ் எம் நாட் அப்படிங்கிறது அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது அதோட மாஸ். ஓகே. தேர்ட் ஒன், அதே ஆப்ஜெக்ட் ரொம்ப இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் இன்ஃபினிட்டி வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னோம்னா எம் இன்ஃபினிட்டி வி. ஓகே. இப்போ இதில் ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு நம்ம நார்மலாக பி இஸ் ஈக்குவல் டு எம்மின்னு எழுதியிருப்போம். இந்த இடத்துல எம் அப்படிங்கிறது தான் ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ். வாட் இஸ் த ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ்? ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை பேஸ் பண்ணி சொல்கிறது. அதாவது மாஸ் அப்படிங்கிறது எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது. அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆக அந்த மாஸும் என்ன ஆகுனா வேரியேஷன் ஆகும். மாஸ் வந்து அக்கார்டிங் டு ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அந்த ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணும்போதே நமக்கு ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன்லேயே வந்துடும். மாஸுங்கிறது இட்ஸ் நாட் எ கான்ஸ்டன்ட். மாஸுங்கிறது அந்த ஆப்ஜெக்டோட மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாஸும் வந்து வேரி ஆகும் அப்படிங்கிறது. இப்போ இதில் நார்மல் மாஸுக்கு, தட் இஸ் ரெஸ்ட்டில் இருக்கிற மாஸுக்கும் ரிலேட்டிவிஸ்டிக் மாஸுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன் எம் இஸ் ஈக்குவல் டு எம் நாட் டிவைட் பை 1 மைனஸ் வி ஸ்கொயர் டிவைட் பை சி ஸ்கொயர். இது வந்து இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பாக அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் E இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ பிளாங்க் ஈக்குவேஷன். இதில் E இஸ் ஈக்குவல் டு ஹெச். ஹெச்சுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஈக்குவேஷனில் மேலேயும் கீழேயும் ரெண்டு சைடும் அதாவது 2π டிவைட் அண்டு மல்டிப்ளிகேஷன், இதோட வேல்யூ வந்து மாறாது. நமக்கு தெரியும் h டிவைட் பை 2π, தட் இஸ் h டிவைட் பை 2π இஸ் ஈக்குவல் டு h கிராஸ். we know that h divided by 2π is equal to h cross. So E is equal to h cross 2π nu, that is angular momentum or velocity. Nu is equal, that is omega is equal to 2π nuங்கிறது தெரியும். ஸோ அப்போ E is equal to h cross omega, இப்படியும் இந்த ரிலேஷன் வரலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த ரிலேட்டிவிஸ்டிக் மாஸை பேஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் E is equal to mc ஸ்கொயர். இதில் நாம் இது டெரைவ் பண்ண தேர் இஸ் நோ டெரிவேஷன். டெரிவேஷன் வந்து ரொம்ப லென்த்தாக போகுது. அதனால் அதோட ரிசல்ட்டை மட்டும் நாங்கள் கொடுத்துருக்குறேன். E ஸ்கொயர் போடும்போது அந்த m ஸ்கொயர் அண்டு c பவர் 4 ப்ளஸ் இதோட மொமெண்டத்தையும் என்ன பண்ணுங்கிறாங்க, ஸ்கொயர் பண்ணி ஒரு ரிலேஷன் வருது. அதில் m ஸ்கொயர் e பவர் c பவர் 4 ப்ளஸ் p ஸ்கொயர் c ஸ்கொயர். இதுவே நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது E is equal to root of m ஸ்கொயர் c பவர் 4 ப்ளஸ் p ஸ்கொயர் c ஸ்கொயர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் இந்த டி ப்ரோக்லியில். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபேஸ் வெலாசிட்டி. ஃபேஸ் வெலாசிட்டி அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட் லைட்டை விட ஸ்பீடாக போச்சுன்னா அந்த இடத்துல, அதாவது ஃப்ரீ ஸ்பேஸில், அது யூனிவர்ஸ் மாதிரியான ஃப்ரீ ஸ்பேஸில் லைட்டை விட ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்பீடாக போச்சுன்னா அந்த இடத்துல எந்த சிக்னலோ எனர்ஜியோ டிரான்ஸ்மிட் நடக்காது. ஸோ
டிரான்ஸ்மிஷன் வந்து அந்த சிக்னல் டிரான்ஸ்மிஷன் நடக்காது, எனர்ஜியும் எந்த டிரான்ஸ்மிஷன் நடக்காது அப்படிங்கிறது தான் ஃபேஸ் வெலாசிட்டி. இந்த ஃபேஸ் வெலாசிட்டி தட் இஸ் a vp அப்படின்னு சொல்கிறோம். ஜஸ்ட் ஒரு p மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்க்கும். that is E divided by P. That is a ratio of energy and momentum. நமக்கு தெரியும் energy is equal to mc square, momentum is equal to mv. mm cancel ஆச்சுன்னா vp is equal to c square divided by v. It is the another relation of phase velocity. அடுத்த ரிலேஷன் பார்க்கும்போது ஃபேஸ் வெலாசிட்டிக்கும் டி ப்ராக்லி வேவ் லென்த் லாம்டாக்கு இருக்கிற ரிலேஷன். இதில் விபிங்கிறது இஸ் ஃபேஸ் வெலாசிட்டி, லைட்டோட வெலாசிட்டி சி ரூட் ஆஃப் 1 + m0 ஸ்கொயர். தட் இஸ் இந்த இடத்துல ஃபேஸ் வெலாசிட்டி எடுக்கும்போது நம்ம ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில், மாஸ் வந்து ரெஸ்ட், அதாவது அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கும். அந்த ரெஸ்ட்டில் இருக்கும்போது அந்த மாஸ் வந்து m0 ஸ்கொயர் c ஸ்கொயர் டிவைட் பை h ஸ்கொயர் இன்ட்டு லாம்டா ஸ்கொயர். தட் இஸ் த ரிலேஷன். எதுக்குன்னா ஃபேஸ் வெலாசிட்டிக்கும் டி ப்ராக்லி வேவ் லென்த்துக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் m அண்ட் கைனெட்டிக் எனர்ஜி. m மாஸ் இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் கைனெட்டிக் எனர்ஜிக்கும். தட் இஸ் த லாம்டா இஸ் ஈக்குவல் டு h டிவைட் பை p. இங்கே pங்கிறப்ப ரூட் ஆஃப் 2m0k இன்ட்டு 1 + k டிவைட் பை 2m0c ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து ரிலேஷன். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த ரெண்டுலேயுமே வந்து நமக்கு மாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாமே ரெஸ்ட்டில் இருக்கிற மாஸ் தான் நம்ம இந்த இடத்துல எடுத்துருக்குறோம். ஓகே, தேங்க்யூ. இதோட டி ப்ராக்லி ரிலேஷன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நாம் பிளாக் பாடி ரேடியேஷனை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.